இறைவனிடமிருந்தும் அவருடைய திருக்குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் அருளும் சமாதானமும் உண்டாயிருந்ததாக. ஆமேன். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துங்கள். ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ. புதிய ஆண்டின் இந்த ஆசீர்வாதமான நாளில் மிகுந்த எதிர்பார்ப்போடு இறைவன் என்ன தருவார், எனக்கு என்ன வேண்டும், அவரிடத்திலே சொல்ல நிறைய இருக்கிறது. அந்த எதிர்பார்ப்புகளை எல்லாம் இந்த ஆண்டிலே கடவுள் எனக்கு செய்வார் என்ற நம்பிக்கையோடு வந்திருக்கிற உங்களுக்கும், முகநூல் யூடியூப் வழியாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை மக்களுக்கும், நல்மேய்ப்பர் லுத்திரன் திருச்சபையின் ஆயராக, பொறுப்பாளர்களாக, மூப்பர்களாக, மாதர்களாக, வாலிபர்களாக, சிறு பிள்ளைகளாக அனைவரும் இணைந்து உங்களுக்கு இந்த புத்தாண்டுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நீர் இல்லாத நாளெல்லாம் நீர் இல்லாத நாளெல்லாம் நாடாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, நீர் இல்லாத நாளெல்லாம் நாடாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. எனது வழியும் நீர்தானே, எனது ஜீவனும் நீர்தானே, எனது வழியும் நீர்தானே, எனது ஜீவனும் நீர்தானே, எனது சத்தியமும் நீர்தானே, எனது நித்தியமும் நீர்தானே, எனது சத்தியமும் நீர்தானே, எனது நித்தியமும் நீர்தானே. நீர் இல்லாத நாளெல்லாம் நாடாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, நீர் இல்லாத நாளெல்லாம் நாடாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. எனது ஆற்றலும் நீரானே, எனது வலிமையும் நீரானே, எனது ஆற்றலும் நீரானே, எனது வலிமையும் நீரானே, நல்ல மேய்ப்பனும் நீரானே, எனது நண்பரும் நீரானே, நல்ல மேய்ப்பனும் நீரானே, எனது நண்பரும் நீரானே. நீர் இல்லாத நாளெல்லாம் நாடாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, நீர் இல்லாத நாளெல்லாம் நாடாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. அன்பு நிறைந்த கடவுளே, எண்ணிருந்த நண்பர்கள் உள்ளத்துல உண்டு. அதை கடந்த 2024ஆம் ஆண்டு முழுவதும் நாங்கள் பெற்றிருக்கிறோம். அநேகரை நாங்கள் இழந்திருக்கிறோம், அநேகரை நாங்கள் பெற்றிருக்கிறோம், அநேக நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நாங்கள் இழந்திருக்கிறோம், அநேக நன்மைகளை ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றிருக்கிறோம். பெற்றதற்காய் நன்றி. இழப்பின் மத்தியிலும் நீர் எங்களுக்கு துணையாய் இருந்ததற்காக நன்றி. இப்பொழுதும் உம்முடைய ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளை
நாங்கள் கேட்க தியானிக்க இருக்கின்றோம். நீர் எங்கள் மத்தியில் வந்து பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அன்புக்குரியவர்களே, என்னாகமம் புத்தகம் 6ஆம் அதிகாரம் ஒவ்வொரு ஆண்டும் புதிய வருடத்தில் நாம் வாசிக்கின்ற ஒரு பகுதி தான். அதிலே கர்த்தர் மோசேயினிடத்துல, நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் பேசி நீங்கள் இஸ்ரவேலரை ஆசீர்வதிக்கும் போதெல்லாம் என்ன சொல்லி ஆசீர்வதிக்க வேண்டும் என்கின்ற ஒரு கட்டளையை அவர்களுக்கு கொடுக்கிறார். இந்த கட்டளை என்ன? ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் ஊழியர்கள் இறுதியாக உங்களை ஆசீர்வதிக்கிற அந்த ஆசீர்வாதம், ஆரோனின் ஆசீர்வாதம் என்று அதை சொல்லுகிறோம். பவுலின் ஆசீர்வாதம் என்று ஒன்று இருக்கிறது. அது என்ன ஆசீர்வாதம்? அவர் அடிக்கடி திருச்சபை மக்களுக்கு சொல்லுகிற ஆசீர்வாதம். மாலை ஆராதனை நேரங்களில் அந்த ஆசீர்வாதத்தை நாம் பயன்படுத்துவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய கடவுளின் அன்பு, தூயாவின் அருளும் ஆசீர்வாதம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அதுல கூட ஒரு 10 லைன் 20 லைன் எல்லாம் சேர்த்துக்கு இதெல்லாம் கூட ஆசீர்வாதம் கொடுக்குறாங்க நம்ம ஊழியர்கள். ஆனா பவுலுடைய ஆசீர்வாதம் அவ்வளவுதான். ஆரோனின் ஆசீர்வாதம் என்பது இந்த பகுதியில் இருக்கிற கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக, கர்த்தர் தமது முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருப்பாராக, கர்த்தர் தமது முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் தந்தருள்வாராக என்று சொல்லுங்கள் என்று கட்டளை. இது கமாண்ட். இது கட்டளை. அப்ப கடவுள் இஸ்ரவேல் மக்களை அல்லது நம்மை ஆசீர்வதிக்கிற அந்த ஆசீர்வாதத்தினுடைய வலிமை, அதனுடைய மேன்மை என்ன என்பதை இந்த பகுதியிலே மோச இடத்துல சொல்லி, ஆரோனுக்கும் அவன் குடும்பத்தாருக்கும் மட்டுமல்ல முழு இஸ்ரவேல் ஜனமானத்துக்கும் நீங்கள் சொல்ல வேண்டும் என்று அவர்களுக்கு கட்டளை இடுகிறார். புதிய ஆண்டில ஒரு எண்ணற்ற எதிர்பார்ப்புகள், மறக்க நினைக்கும் நிகழ்வுகள், நம் இதயத்தை கசந்தெடுத்த, விழிந்தெடுத்த, கண்ணீர் விட செய்த மிகப்பெரிய சோக நிகழ்வுகள், புதிய தீர்மானங்கள், புதிய ஆசீர்வாதங்கள், இவைகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நமக்கு அதிகாலை வீட்டோரங்களில் நம் பக்கத்திலே வந்து நின்று நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது என்று சொல்லுகிறவனுடைய வார்த்தையை விட அதிகமான நம்பிக்கையை ஊட்டுகிற இறைவனுடைய வார்த்தைகள் இந்த 2025ஆம் ஆண்டு உங்களோடு பயணப்பட போகிறது. ஆமென். இந்த ஆரோனின் ஆசீர்வாதம் எங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில, என்னுடைய மனைவியினுடைய வாழ்க்கையில, என் கணவனுடைய வாழ்க்கையில அது வர வேண்டும் என்று நீங்கள் ஜெபித்து வாழுங்கள். அன்புக்குரியவர்களே, இஸ்ரவேலரை எப்படி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மோசேயுடைய கடவுள் பேசுகிறார். கடவுள் உன்னை காப்பார். கடவுள் உன்னை காப்பார். எப்படி காப்பார்? ஏன் காப்பாற்ற வேண்டும்? இந்த உலகத்தில் சூழ்ந்திருக்கிற நிகழ்வுகள், இந்த உலகம் நம்மை சுற்றி நடத்தி கொண்டிருக்கின்ற நிகழ்வுகள், இவளெல்லாம் பார்க்கிற பொழுது நாம் பயந்து கொண்டிருக்கிறோம். இந்த பயங்களில் இருந்து நாம் விலகி வர வேண்டும். இந்த பயங்களில் இருந்து நாம் பாதுகாக்கப்பட வேண்டும். ஆபத்துக்களில் இருந்து நாம் பாதுகாக்கப்பட வேண்டும். விபத்துக்களில் இருந்து நாம் பாதுகாக்கப்பட வேண்டும். நம் கண்ணீர்களில் இருந்து நாம் பாதுகாக்கப்பட வேண்டும். அதற்கு கடவுளுடைய துணை நமக்கு வேண்டும். கடவுள் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாற்றுகிறார். அவருடைய வலிமை, அவருடைய அற்புதம், அவருடைய அதிசயம். ரொம்ப யூத்துங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு, அற்புதம் அதிசயம் எந்த ஆண்டு நடக்க போகுது. போயா, போன வருஷம் இப்படிதான் பாடணும், ஒவ்வொரு வருஷமும் அப்படிதான் பாடணும் இல்லையா?
கவலைப்படாத, கவலைப்படாத, அற்புதங்கள் நடக்க போகுது. அப்புறம் ஆங்கிலத்தில் ஒரு லைன் வருது இல்ல, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு. எது சூப்பரோ சூப்பர் இந்த ஆண்டு. அப்படி நாம் எதிர்பார்க்கிற அந்த ஆண்டை கடவுள் நிச்சயமாய் தருவார். ஆமென். இந்த ஆண்டு நமக்கு சூப்பர் ஆண்டாக இருக்க வேண்டுமா? அப்படியானால் இறைவனுடைய காப்பாற்றுகிற தன்மை, இறைவனுடைய ஆசீர்வதிக்கிற தன்மை என்னில் செயல்பட வேண்டும். அப்ப இறைவனை நான் என்னுள் அனுமதிக்க வேண்டும். இறைவனை என்னுள் அனுமதிக்க வேண்டும் என்றால், இறைவனுடைய பாதுகாப்பு எனக்குள் வர வேண்டும் என்று சொன்னால், நான் என்னிடத்தில் இருக்கிற அசுத்தங்களை நான் நீக்கிவிட வேண்டும். அப்பதான் இறைவன் என்னுள் வருவார். 1008 ஓட்டைகளை வச்சுக்கிட்டு ஒரு பாத்திரத்துல தண்ணி ஊற்றி தேக்கி வைக்க முடியாது இல்லையா? அப்படிதான் நம்முடைய உள்ளங்கள். மனமாறுதல் என்ற செய்தியை நேற்றைய தினத்துல கேட்டோம். மனமாறுதல். அப்ப கடவுள் என்னை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற அந்த ஆசீர்வாதங்கள் நம்முடைய முற்பிதாக்களுடைய வாழ்க்கையில தொன்று தொட்டு வந்தது. ஆதியாகம புத்தகத்துல 28ஆம் அதிகாரத்துல 3வது வசனத்துல ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிக்கப்பட வேண்டியவன் ஏசா, ஆனால் ஆசீர்வாதம் பெறுகிறவன் யாக்கோபு. ஆனால் ஏசாவுக்கும் அந்த ஆசீர்வாதங்கள் சொந்தமாக்கப்படுகிறது. ஏசாவும் விருத்தி அடைகிறான், யாக்கோபும் விருத்தி அடைகிறான். ஆனால் இவன் தகப்பன் தாயோடு இருந்து விருத்தி அடைகிறான், அவன் பயந்து மாமன் வீட்டில இருந்து விருத்தி அடைகிறான். அதான. ஆனால் கடவுள் வாக்குறுதி என்ன? ஆசீர்வதிக்கிறார். கடவுளுடைய வாக்குறுதி என்ன? பாதுகாக்கிறார். கொலை எண்ணத்தோடு இருக்கின்ற ஏசாவுடைய மனதை கடவுள் மாற்றுகிறார். அவங்க 2 பேரும் வந்து சேர்ற ஒரு சீன் பாத்தீங்கன்னா பைபிள்ல ரொம்ப அழகா இருக்கும். யாக்கோபு பயந்து வருகிறான். அதுல நடுவுல கடவுளை வேற துணைக்கு கூப்பிட்டான். இந்த யாக்கோபுன்ற ஒரு ஆற்றங்கரையில அவன் வந்து தங்கி இருக்கிறான். தன்னுடைய சொத்து சுகம் எல்லாம், மனைவி பிள்ளைகள் எல்லாரையோட நிக்கிறாங்க. அப்ப அவனுக்கு ஒரு டவுட் வருது. ஊருள்ள போனா யாக்கோபு வந்துட்டான்னு சொல்லி ஏசா என்ன பண்ணுவான்? தன்னை கொண்டு போட்டுருவானோ? அவன் கடவுள் இடத்துல ஜெபிக்கிறான். ஆண்டவரே என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உன்னை விடவே மாட்டேன். அந்த உறுதி நமக்கு இந்த ஆண்டு வேண்டும். யாக்கோபுடைய உறுதி, ஆண்டவருடைய தொடையை பிடித்துக் கொண்டு அவன் அங்கே போராடுகிறான். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் இங்கிருந்து நான் போக மாட்டேன். ஏன்னா உயிர் பயம். அதுக்காக என்ன செய்யறான்? சில தந்திரங்களை செய்கிறான். தன்னுடைய வேலையாட்களை அனுப்பி சில பொருட்களை கொடுத்து அனுப்புகிறான், பரிசுகளை கொடுத்து அனுப்புகிறான், ஆடு மாடு ஒட்டகங்களை கொடுத்து அனுப்புகிறான். ஏன்னா அது போன உடனே அங்க என்ன நடக்குதுன்னு பார்த்து அதுக்கு அடுத்து நம்ம உள்ள போகலாம். ஒருவேளை இதை ஏற்றுக்கொண்டால் அவன் என்னையும் ஏற்றுக்கொள்வான். இல்லை என்று சொன்னால் அந்த கோபம் அப்படியே இருக்குன்னு அர்த்தம். அவங்க 2 பேரும் போய் சேர்ந்த அந்த சூழல் நீங்க பாத்தீங்கன்னா, இஸ்லாமியர்கள் சொல்லுவாங்க, அவங்க விலாக்கத் பண்ணினான். அவங்க விலாக்கத் பண்ணினான். என்ன பண்ணிட்டாங்க? இருவரும் கட்டி அரவணைத்து ஒருவருக்கொருவர் பகைமையை மறந்து சகோதர அன்பை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள் என்று சொன்னால், இறைவனுடைய ஆசீர்வாதத்தினுடைய வல்லமை அதுதான். ஒற்றுமையை கொடுக்கின்ற இறைவனுடைய ஆசீர்வாதம் நம்மை இந்த ஆண்டு முழுவதும் பாதுகாக்க போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் விசுவாசிக்கிறீங்களா? கை தூக்க சொல்ல நான் கூட. அப்புறம் என்னடா இது ஐயர் வேற மாதிரி ஆக்கிக்கிறார் ராத்திரில இருந்து அப்படின்னு நினைச்சுட்டு நாம் விசுவாசிக்கிற மக்கள். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம்
ஆதியாகமம் 12:2 சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெரிய ஜனமாக மாற்றுவேன். I will make you in the nation. இந்த தேசத்துல உன்னை நான் என்ன செய்ய போறேன்? மேன்மைப்படுத்த போகிறேன். குழந்தை இல்லை, ஒரு அடி நிலம் இல்லை, ஏன் உள்ளபடி போனா அவனுக்கு அட்ரஸே இல்லை. இன்னார் என்ன இருக்கிறார் தானே அட்ரஸ். அவன் அட்ரஸ் இல்லை, அவன் நாடோடி, அவன் பரதேசியாய் சஞ்சரித்தவன். அவனுக்கு ஒரு முகவரியை கொடுத்து அவனை இந்த சமூகத்துல உயர்த்தி ஆசீர்வதிக்கிறார். கடற்கரை மணலை போல, ஆகாயத்து நட்சத்திரங்களை போல உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொன்னவர் இன்றைக்கு அதை பெருக பண்ணி இருக்கிறார். ஆமென். வாசத்துமே நிருப பகுதியில கலாத்தியர்ல 3ஆம் அதிகாரத்துல கடைசி வாசகம் என்ன சொல்றாரு? நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களானால் நீங்கள் ஆபிரகாமின் சந்ததி. ஆபிரகாமின் சந்ததியாக நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம். என்ன? கடவுளுடைய வாக்குறுதியினுடைய நிறைவேறுதல். அன்பானவர்களே, இங்கே பல ஜாதியாக விருத்தி அடைந்து பரதேசியாய் வாழ்ந்த சஞ்சரித்த தேசத்தை நான் உனக்கு சொந்தமாக்குகிறேன் என்று சொல்லுகிறார். ஒரு தேசத்தையே அவனுக்கு கொடுத்துட்டாருங்க. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தின் துணையை கடவுள் அவருக்கு கொடுத்தார் என்று நாம் பார்க்கும் போது, ஏன் அவருக்கு இதை கொடுத்தாரு? 8ஆம் சங்கீதத்தை நான் வாசிக்க கேட்டோம். மனிதரை நீ நினைப்பதற்கும் மனுஷகுமாரனை கண்ணோக்குவதற்கும் அவன் எம்மாறு பெரியாளா மனுஷன்? எல்லாவற்றையும் படைத்து நீ ஆளுகை செய் என்று சொல்லி, அது ரொம்ப அழகான அந்த வசனம் பாருங்க. அவன் பாதத்தில் வைத்தார் பூமிய. யாருது பூமி? பூமி கடவுளுடைய பாதப்படி. இந்த பாதப்படியாகிய பூமியை மனிதனுடைய பாதப்படியில வைக்கிறார் கடவுள். எத்தனை சிறப்பு வாய்ந்தவர்கள் நாம்! தேவ தூதரை விட சற்று சிறியவனாய் மாற்றி. அப்ப நம்மெல்லாம் யாரு? நம்மெல்லாம் யாரு? கிறிஸ்துமஸ் அன்னைக்கு ஒரு சின்ன குட்டி ஏஞ்சல் வந்து அங்க மேலே ஏறி நின்றுச்சு. முன்னாள் இருக்கிறவங்களாம் மறைச்சினாங்க. நான் நடுவில் போய் நில்லுமா, தள்ளி நிற்பான்றேன். அப்புறமா என்ன பண்ணிட்டாங்க, அந்த குட்டி ஏஞ்சல தூக்கி முன்னால் நிற்க வச்சுட்டாங்க. அப்ப காட்சிகளில மட்டுமல்ல, நம்முடைய வாழ்விலும் நாம் we are the little angels. யாரு நம்மெல்லாம்? தேவ தூதர்கள், தேவ தூதிகள். சின்ன சின்ன குட்டி குட்டி கடவுளை ஆராதிக்கிற, கடவுளை துதிக்கிற மக்கள் நாம். ஏன் இதை ஆபிரகாம் கொடுக்கிறார்? ஏன் இதை ஈசாக்கு கொடுக்கிறார்? ஏன் இதை யாக்கோபுக்கு கொடுக்கிறார்? முற்பிதாக்களுக்கு அதை ஏன் அவர் கொடுக்கிறார்? அவங்க ஒரு செயலை செய்தார்கள். என்ன செயல் செய்தார்கள்? வாசிப்பாங்களா யாராவது ஒருத்தர்? உபாகமம் 28:3. உபாகமம் 28:3 வாசிங்க. 2 இருந்து வாசிங்க. என்ன சொல்றாரு அவரு? இந்த ஆசீர்வாதங்கள் உனக்கு வரணும்னு சொன்னா நீ என்ன செய்யணுமா? கடவுளுடைய சத்தத்திற்கு செவி கொடு. அப்ப இந்த ஆண்டு முழுவதும் நீங்க உங்க சத்தத்தை நிறுத்திட்டு கடவுளுடைய சத்தத்திற்கு நீங்கள் செவி கொடுங்கள். கடவுளுடைய சத்தத்திற்கு நீங்கள் செவி கொடுக்கிற பொழுது இங்க சொல்லப்படுகிற அத்தனை ஆசீர்வாதங்களும் கடவுள் உங்களுக்கு தருவார். குறிப்பாக உங்களுடைய பாதுகாப்பை கடவுள் உறுதி செய்கிறார். 2வது, அங்கே ஆசீர்வாதத்தினுடைய எல்லைகளை விரிவாக்குகிறார். என்ன? வீட்டிலே நீ ஆசீர்வாதமா இருப்பார், வெளியிலும் ஆசீர்வாதமா இருப்பார், போகையில நீ ஆசீர்வாதம் இருப்பார், வருகையிலும் ஆசீர்வாதமா இருப்பார். எவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த வல்லமையுடைய கடவுள் இந்த ஆசீர்வாதத்திற்கு நம்மை சொந்தக்காரர்களாய் மாற்றி இருக்கிறார். பிரியமானவர்களே,
அந்த ஆசீர்வாதத்தினுடைய பாதுகாப்பை நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும். இரண்டாவது சொல்றாரு என்ன புத்தகத்துல, தமது முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையாய் இருப்பார். கிருபை, ஆண்டவருடைய கிருபை பெருசு. சங்கீதக்காரர் அடிக்கடி அதை சொல்றார். 31ஆம் சங்கீதத்துல 16வது வசனத்துல கூட, உமது முகத்தை அடியேன் மீது பிரகாசிக்க செய்யும், உமது முகத்தின் அந்த வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்யும், உமது கிருபையினாலே என்னை ரட்சித்தருளும் என்று கேட்கிறார். ஏன்? ஒளியான இறைவன் இருளின் சக்திகளை விளக்கி நம்மை எல்லாம் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக மாற்றுகிற கடவுளாய் அவருடைய முகத்தின் வெளிச்சத்துல நாம் பிரகாசமடை. எப்படி நிலவு சூரியனிலிருந்து வெளிச்சத்தை வாங்கி இந்த உலகிற்கு ஒளியை கொடுக்கிறதோ, நீங்க நல்லா யோசித்து பாருங்க. சூரியனுடைய வெளிச்சம் எப்படிப்பட்டது? சூரியனுடைய வெளிச்சத்தில் நாம் நிற்க முடியுமா? குளிர் காலத்தில் நிற்கலாம், குளிருக்கு எதுமாக்கும். வெயில் காலத்தில் நிற்க முடியுமா? ஆனா அந்த வெளிச்சத்தை உள்வாங்கி அதை வாங்கி நிலவு குளிர்ந்த வெளிச்சத்தை கொடுக்கிறது. ஆமென். என்ன பெரிய அற்புதம் பார்த்தீங்களா? நிலவின் ஒளி என்பது குளிர்ந்த ஒளி. அது அதை போலதான் சூரிய ஒளியாகிய கடவுள், எங்கென்று என்றென்று பிரகாசித்துக் கொண்டிருக்கிற ஒளியாகிய கடவுள் அவருடைய முகத்தின் வெளிச்சத்தை நமது முகத்தில் பிரதிபலிக்கிறார். நம்முடைய முகத்துல வெளிச்சம் வந்த உடனே என்ன ஆகுது? போட்டோ ஷூட் எடுக்கிறாங்க. சாதாரணமா நின்று எடுத்துறாங்களா? சாதாரணமா போட்டோ எடுக்கிறாரா? போட்டோகிராஃபர் வராரு, போட்டோ எடுக்கிறாரு, என்ன செய்யறாரு? நீங்க அதுக்கு முன்னாடி மேக்கப் போறீங்களா? அதை பத்தி நான் சொல்ல. போட்டோகிராஃபர் வந்து சொல்றாரு, அவர் எக்ஸ்ட்ரா லைட் 2 போடுறாரு. பாத்தீங்களா? அதை போட்டு அங்க என்ன நடக்குதுன்னே தெரியாத பட்சம் கொடையை வேற வச்சு விட்டுறாங்க. 4-5 கோடை, எந்த பக்கம் 2 கோடை, அந்த பக்கம் 2 கோடை, அதை வச்சு விட்டு நடுவில் இவங்க ஏற்கிட்டுக்கிறாங்க. அங்க என்ன நடக்குதுன்னே தெரிஞ்சு ஸ்டேஜ்ல நடக்குதா இல்லையா? அப்ப அவன் என்ன செய்யறான்? அந்த முகத்தை சரியா கேப்சர் பண்றதுக்கு அந்த வெளிச்சத்தை அவன் கொடுக்கிறான். சரியா கேப்சர் ஆகணும். என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய முகமும் சரியா கேப்சர் ஆகணும். அதுக்கு கடவுள் தம்முடைய முகத்தின் மொழியை நம்ம என்ன செய்யறாரா? பிரகாசிக்க பண்ணுகிறார். இது அவருடைய கிருபை என்று சொல்லுகிறார். இந்த கிருபையை கிறிஸ்து இயேசுடைய வழியாக கடவுள் நமக்கு இலவசமாய் தந்திருக்கிறார். ஃப்ரீ கோர்ஸ். கடவுளுடைய கிருபைன்றது என்ன? ஃப்ரீ கோர்ஸ். அந்த கிருபையினாலே அவர் நமக்கு தந்திருக்கிற அவருடைய ஒளியை நாம் இந்த உலகத்துல நாம் உட்கொண்டு அதை பிறருடைய வாழ்க்கைக்கு நாம் என்ன செய்யணும்? பிரதிபலிக்கணும். மற்றவருடைய வாழ்க்கைக்கு நாம் ஒளியாய் மாற வேண்டும். நீங்கள் இந்த உலகிற்கு வெளிச்சமாய் மாற வேண்டும். அதற்கு இறைவன் நம்மை வெளிச்சத்தில கொண்டு வந்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, அவருடைய கிருபை என்ன தாங்குது, அவர் கிருபை என்ன நடத்துது, அவர் கிருபை என்ன ஒதுக்குது. நல்ல நாள் அதுமா தயிர் பச்சப்பா வண்டி வந்து குத்த பத்தி ஊர்காரனுங்களும் அப்படித்தான்ப்பா அப்படின்னு நீங்க பேசுற மைண்ட் வாய்ஸ் கேட்கு. உதைய கூட கொடுப்பாரு ஆண்டு. எப்போ நீ ஆசீர்வாதத்தை பிரசவிக்கிற பொழுது உன் வயிற்றுல குழந்தை உதைக்கிறது போல என்ன செய்வான்? உதைச்சு அந்த ஆசீர்வாதம் வெளியே வரும். அந்த கிருபை வெளியே வரணும். இறைவனுடைய கிருபை உன்னில் வந்தது, இந்த உலகிற்கு வெளியே அது செல்ல வேண்டும். அதுதான் கிறிஸ்துமஸினுடைய அடையாளமே. கிறிஸ்துமஸினுடைய அடையாளமே அதுதான். ஆகினால் இங்கே கடவுள் அவருடைய கிருபையை நமக்கு தந்து
அவருடைய வெளிச்சத்தில் நம்மை பிரகாசிக்க செய்கிறார். மூன்றாவது சொல்றாரு, அவர் உனக்கு சமாதானம். அந்த வெளிச்சத்தின் பிரசன்னத்துல நமக்கு என்ன கிடைக்குதான்? சமாதானம் கிடைக்கிறது. அவர் சமாதானத்தை தந்து அருளுகிற தேவனாய் இருக்கிறார். தனிமை, பயம் இவைகளுக்கு மத்தியிலே சந்தோஷத்தையும் நிம்மதியையும் வாழ்வின் தேவைகளையும் கடவுள் நிச்சயமாய் சந்திக்கவே விரும்புகிறார். கடவுள் நம்முடைய முகத்தை உண்மையில் திருப்புகிறார். நீ யாரையாவது சார் எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னா என்ன பண்றாங்க? சில நேரத்தில் கேட்காத மாதிரி போறோம். ஏன்னா முதல்ல பார்த்துருவோம், இவன் நம்மளை கூப்பிடுவான்னு தெரியும், வேணும்னு நமக்கு எதுக்கு வந்துடும், நமக்கு வாயில வாஸ்து சரியில்லை, அதனால அமைதியா போயிடுற ஆளுங்க இருக்கிறாங்க. கடவுளை எப்படி நீங்க திருப்ப முடியும்? கடவுள் உங்கள் பக்கம் அவருடைய முகத்தை திருப்புவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? சாதாரணமா கூப்பிட்டா வந்துருவாரு, திருப்பி ஆண்டவரே என் மேல இறங்கும் திரும்பிடுவாரா? கடவுள் திரும்ப மாட்டாரா? ஐயோ, நீங்க கறியப்ப எடுக்கிறது, பிரியாணி அப்ப சேர்த்துன்றதுலே இருக்கீங்க போல இருக்க. ஒரு பார்வை இழந்த ஒரு மனிதன், மாற்றுத்திறனாளி, ஒரு சந்தடி கூட்டம் போறது, சத்தம் கேக்குது, யார்ப்ப போறது? ஆனா அந்த இயேசு அவங்க சீடர்களும் வேலை வெட்டில பசங்க போயிட்டு அனுப்புவான். கேட்டவன் சொல்றான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்க. தொந்தரவு பண்ணாதுப்பா, போதுகிற அவர் போயிட்டு இருக்க, தொந்தரவு பண்ணாது. ஏசு ஆண்டவர் அப்படியே நின்று சொல்ற, அவனை கூப்பிப்பா, நான் உனக்கு என்னப்பா செய்யணும்? ரபி, நான் பார்வை அடையும். அவன் பார்வையை பெற்றுக்கொண்டு செல்லுகிறான். இந்த உலகத்தில் நாம் கடவுளுடைய சமாதானத்தை பெற முடியாதபடி நாம் குருட்டாட்டம் உள்ளவர்களாயே தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருந்தா எந்த பிரயோஜனம் இல்லை. மக்களை கவர்றதுக்கு என்னெல்லாம் விளம்பரங்களை போடுறாங்க, நம்ம பார்வை அப்படி திரும்புது. நான் நேத்து ஒரு மரணத்தை அடக்கம் செய்துட்டு வந்துட்டு இருக்கும்போது என் பக்கத்துல ஒரு பேனரு, அது என் பார்வையில பட்டுச்சு. ஐரம்மாக்கு நைஸா சொன்னாங்க, பாத்தியா என்னது அது, 2500 ரூபாய் கொடுத்தீங்கன்னா 5 பட்டு போட விட்டாங்க. ஆமாங்க, அந்த SM காஞ்சிபுரம் சில்க்ஸ்ன்னு ஒண்ணு இந்த பைபாஸ்ல இருக்கு, வழி இல்லை, ஆம்பூர் போற வழி இல்லை, நம்ம விஜயங்கடக்காரத்து மண்டபம் இருக்குல்ல, அங்கதான் போயிடுவீங்களா? நான் SM சில்க்ஸுக்கு புரோக்கர் இல்லைங்க. அந்த விளம்பரத்தை பார்த்தோன்னா, அப்படி பார்த்தோன்னா நம்ம பார்வை எப்படி போகுது? 2500 ரூபாய்க்கு 5 பணம் தரோம்ப்பா. இதை ஒருத்தன் நான் பார்த்துட்டு 100 பேர் சொல்லிட்டேன். நீங்க 100 பேர் எத்தனை பேருக்கு சொல்லுவீங்க எனக்கு தெரியாது. ஆட்களை கவருவதற்கு, இந்த சாதாரண மனிதனை கவர்றதுக்கு இவ்வளவு பண்றாங்க. நீங்கள் இறைவனை கவர்வதற்கு, இறைவனை தன் பக்கம் இழுப்பதற்கு நீ என்ன செய்யணும்? முதல் சொன்னதுதான், அவருடைய சத்தத்துக்கு செவி கொடு, அவருடைய வசனம், அவருடைய சாக்கிரமத்து இந்த வருடம் முழுவதும் நம்மை நடத்தும். நம்புறீங்களா? உங்கள் வாழ்க்கையில தோல்விகள், வருத்தங்கள், பலவீனங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் இந்த வருடத்துல அதை மாற்றி உங்கள் வாழ்க்கையில சமாதானத்தை அவர் கொண்டு வர போகிறார். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை ஆளுகை செய்ய போகிறார். அவருடைய ஆளுகைக்கு நாம் இடம் கொடுக்க நாம் அனுமதிக்க வேண்டும். அந்த ஆளுகையினுடைய பெயர் இயேசு. அந்த ஆளுகையினுடைய பெயர் என்ன? இயேசு. அவருக்கு இன்னைக்கு விருத்து சேதம் பண்ணி பெயர் வச்சுட்டாங்க. இன்னைக்கு இயேசுவ பெயர் சூட்டப்பட்ட நாள், இயேசுடைய பெயர் சூட்டப்பட்ட நாள் என்பதுல அந்த பெயருக்கான அர்த்தத்தை நாம் பார்க்கணும். மத்தேயு 1ஆம் அதிகாரத்துல அதற்கான அர்த்தம் இருக்கு. என்ன சொல்றாரு? அவர் தமது ஜனத்தின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர். அவர் ரட்சகர். அந்த ரட்சகர்
இயேசு என்ற அந்த நாமம், இயேசு என்ற அந்த பெயர் என் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்ய போகிறது. என்னுடைய வாழ்க்கையில என் தேவைகளை நிறைவேற்ற போகிறது. சில தீர்மானங்களை நீங்கள் தைரியமா எடுங்கள். ஈகோ வேண்டாம், வீம்பு காரியங்கள் வேண்டாம். எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்புக்கொடுங்க. வருவது வரட்டும், வருவது வரட்டும். ஆண்டவர் மேல பாரத்தை போட்டு நம்ம காரியத்துல இறங்குவோம். வெற்றியை நாம் சுதந்திரிப்போம். வெற்றி நாயகர் இயேசு என்கின்ற பெயரில நம்மோடு இம்மானுவேலராய், இரட்சகராய் நம்மோடு இந்த வருடம் முழுவதும் பயணப்பட போகிறார். நம் தேவைகளை சந்திக்க போட அவருடைய ஆசீர்வாதத்தினுடைய 3 காரியங்களை இன்னைக்கு நமக்கு தந்திருக்கிறார். இந்த 3 காரியங்களை பெற்றுக்கொண்டு இந்த ஆண்டு முழுவதும் நாம் சந்தோஷமாய், சமாதானமாய், குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவி பிள்ளைகள் அண்ணன் தம்பி அத்தை மாமை மருமக மாமா எல்லாம் ஒரு கூட்டு உறவில அன்பில இயேசு என்கின்ற நாமத்துல நாம் இணைந்து வாழும்போது அந்த நாமம் வல்லமையான நாமம், அற்புதம் செய்கிற நாமம், அதிசய நாமம், வாழ்வழிக்கிற நாமம், நோய் தீர்க்கிற நாமம், நம்முடைய சமாதானத்திற்கான நாமம். அந்த நாமத்தை நாம் வணங்கி வாழ்த்தி தொடர்ந்து வாழ தூய ஆவியானவர் இந்த 2025 ஆண்டு முழுவதும் நம்மோடு வந்து நம்மை கரம் பிடித்து நடத்தி வழிநடத்தி ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். எல்லாவற்றுக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களிலும் சிந்தனைகளிலும் கிறிஸ்து இயேசுக்குள் காத்துக் கொள்வதாக. ஆமேன். ஸ்தோத்திர பலியை நாம் பாடுவோம்.